தூக்கு தண்டனை இருந்தால் தூக்கில் போடுவோம். அப்போ அந்த ஜெயிலில் வந்து தூக்கு தண்டனை போட்டு அந்த கையில் இழுத்து வந்தாங்க. அது பக்கத்தே ஒரு டாக்டர் இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம். நீ பெரிய அதிகாரி இருந்தாலும் சின்ன அதிகாரி இருந்தாலும் உனக்கும் சமம் தான், எனக்கும் சமம் தான். நீ பெரிய அதிகாரின்னு சொல்லி உன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கும். எந்த ஒரு அதிகாரிக்கும் தன்னுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணா உடனே பனிஷ் பண்ணணும். அந்த அதிகாரி தவறான சிகிச்சைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே போல தவறான நடவடிக்கைக்கு என்ன நடவடிக்கை? ஆமா, தவறு நடவடிக்கைக்கும் அந்த டாக்டர் மேல தப்பு இருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்கிற கரெக்டா. 100 பிரச்சனை இருந்தா 99 ஆட்கள் தான் நம்ம 101 அப்போ இந்த 101 ஆட்கள் 99க்கு என்ன பண்றது அந்த நேரத்தில் சிச்சுவேஷன் ஆகும். சேதம்பேட்டையில் அந்த முதியோர் மருத்துவர்களை இப்போ புதுசாக ஆரம்பித்து அங்கே ஒரு டாக்டரை ஒரு நோயாளி கத்தியில் குத்தி ஓடிட்டாங்க. இப்படிலாம் அதிகாரிகள் பண்ணும்போது இப்போ நோயாளி அந்த மாதிரி என்ன தவறான அந்த டாக்டர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தவறான எண்ணம் தானே வரும். அப்போ அதிகாரிகள் என்ன செய்யணும்? டாக்டர்களும் ஒரு அரசியல் இருக்குது, அதிகாரிகள் அவங்களுக்கும் கடமை இருக்கிறது, அவங்களுடைய நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். டாக்டருடைய கடமை வந்து உயிரை காப்பாற்றணும். ஆனால் நீதித்துறையுடைய கடமை வந்து அந்த அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து தூக்குத்தண்டனை கொடுக்கணும். அந்த தூக்குத்தண்டனை நிறைவேற்றுறது வந்து அந்த ஜெயில் அதிகாரிகள் கரெக்ட் தான். ஜெயில் அதிகாரிகள் செய்கிறது கரெக்ட் தான். ஆனால் டாக்டர்கள் வந்து அவர் தூக்குத்தண்டனை போட்டு அந்த கைது அந்த பாடி கீழே வந்துருச்சுன்னா அப்போ உயிர் இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும்? டாக்டர் திருப்பியும் தூக்கில் போகணும்னு சொல்லக்கூடாது, அதை அவனை காப்பாற்றணும். அதுதான் டாக்டருடைய வேலை. ஆனா அதிகாரிகள் ஜெயில் அதிகாரிகளுக்கு தான் உங்களுக்கு தூக்குல சாகர தூக்கு போடணும், நீதி திருப்பிப்படி செய்யறது கரெக்டு. நான் டாக்டர் வந்து ஒரு தடவை தூக்கு போட்டீங்க, அடுத்து உயிர் இருக்கும்னால் எந்த ஒரு ஆளும் உயிர் இருந்தால் அவங்களை காப்பாற்றுறது டாக்டருடைய கடமை. அதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க the risk and benefit ratio. கொடூரமான சமூக விரோத குற்றவாளியெல்லாம் தூக்கில் போடுறப்ப நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கிட்டா கூட ஒரு முறை வந்து தூக்கில் போட்டு உயிர் போகல, மறுபடியும் வந்து அவனை தூக்கில் போடணுமா இல்லை வேணாம்? இல்லை அதுதான் இப்படி சொல்லும்போது இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை நீங்கள் பெட்டிஷன் வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷனாக இல்லைன்னு தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்கள் பெட்டிஷனை நீங்கள் இதை மறு ஆய்வு பண்ணுங்க, இது பண்ணணும் அப்படின்னா அவங்க சமூக நல பார்வையில் அது கரெக்டு, சட்டத்தை பார்வையில் இவங்க செஞ்சது கரெக்டு, சமூக பார்வை அதுவும் செஞ்சது கரெக்டு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படிலாம் இருக்குது. அப்படி இருக்கிட்ட பொழுது நம்ம எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கணும். இடத்துல ஒரு குற்றம் நடக்காமல் இருக்காது. தண்டிக்கக்கூடிய அதிகாரிகளோட கடமை தண்டிக்கணும். ஆனால் தண்டிக்கிறதுக்கு முன்னால் உண்மையை கண்டறியும். வேர் இட் வென்ட் ராங், வாட் இஸ் த ரீசன், என்ன தவறு நடந்தது, அந்த தவறுக்கான காரணங்கள் என்ன, அது அந்த தவறு செய்தவருடைய முழு பொறுப்பா அல்லது வேற ஏதாவது பொறுப்பு இருக்கா அல்லது சம்மந்த பொறுப்பு இருக்கா அப்படின்னு செஞ்சுருக்கோம். அப்படி செஞ்சுருக்கும் போது அதே மாதிரி ஒரு இடத்துல இப்போ கள்ளக்குறிச்சி என்ன சொன்னாங்க, அந்த அதிகாரிகள் மட்டும் அந்த போலீஸ்காரர் மட்டும் சஸ்பெண்ட் பண்ண என்ன அர்த்தம்? அதோட தெரியுமா? போலீஸ்காரர் மட்டும் என்னச்சா அவங்கள மட்டும் இந்த நடவடிக்கை எடுத்துட்டு அந்த கள்ளச்சாராய காய்ச்சலவங்களும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, சரியா போயிருமா? அந்த கள்ளச்சாராய காய்ச்சலுக்கு யாரார் உடனே இருந்தாங்களா இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் தங்கு தடைந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் கண்டுபிடிக்கும். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுடைய நியாயத்தை கேட்கணும். அதுக்கு பற்றி தான் தலை சேர்ந்து ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு குற்றவாளி தப்பிச்சு போறான்னு இல்லையா, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம். நீ பெரிய அதிகாரி இருந்தாலும் சின்ன அதிகாரி இருந்தாலும் உனக்கும் சமம் தான், எனக்கும் சமம் தான். நீ பெரிய அதிகாரின்னு சொல்லி உன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது. அல்ட்ரா வயலன்ஸ் ஆஃப் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ்னு ஒரு சொல்லுவாங்க. அதாவது வரம்புக்கு மீறிய செயலை அதிகாரிகள் செய்யக்கூடாது. அது பல இடத்துல செய்யறாங்க, அது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஸ்ட்ராங்காக விஜயம். அதுக்கு தான் பத்திரிகை துறை மற்ற சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் இருக்காங்க.
இந்த மாதிரி தவறு நடக்கும்போது எடுத்து சொல்லுது. அதுதான் இந்த சங்கங்கள் மருத்துவ சங்கம்லாம் சொல்லுது, இது தவறு, இது செஞ்சது தவறு அப்படின்னா. இப்போ அந்த கர்நாடகத்துக்கு அந்த 8 அதிகாரிகளை இது பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஒன்றுமே நீ கேட்கல கேள்வியே. இல்லை, அதை விட அதிகமான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும். அதாவது நம்ம பார்த்துருக்கோம், அரசியல்வாதிகள் வந்தால் இந்த ஆட்சி வச்சு அந்த ஆட்சி போச்சு, அரசியல்வாதிகள் தான் சுற்றி செத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு கேஸ் போடுறாங்க, வைக்கிறாங்க, பண்ணுறாங்க. எனக்கு எத்தனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துட்டாங்க? இந்த கர்நாடகாவில் லோக்காயுக்தா அந்த 8 அதிகாரிகள் நடவடிக்கை இருக்குது, புகார் வந்திருக்கு, அவங்க ஆர்டர் போட்டு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் செய்யணுங்க. நிச்சயமாக அதிகாரிகள் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் கண்டுபிடிச்சா தான் இந்த அதிகாரிகள் பயம் வரும். அதிகாரிகள் வந்து எத்தனை அவங்க வரலையா 8 பேர்த்து 28 கோடி எடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ அந்த மாதிரி திடீர்னு எல்லா மாநிலத்திலும் அரசு அதிகாரிகள் மேல் இந்த மாதிரி ரெய்டு, இந்த மாதிரி திடீர் ஆய்வுகள், இந்த மாதிரி எல்லாம் சோதனை செஞ்சால் தானே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ தான் ஊழலை ஒழிக்க முடியும். ஊழலை ஒழிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை செய்யணும்ல, இதையும் செய்யணும். அதே மாதிரி எந்த ஒரு அதிகாரிக்கும் தன்னுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணா உடனே பனிஷ் பண்ணணும் அந்த அதிகாரி. நான் தண்டனையை வாங்கி ஒரு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரி என்ற ஒரு கெத்துல சட்டத்தை மீறி, அந்த சட்ட நடைமுறைகளை மீறி, அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்ட வழிகளின்படி போகாமல், அதை நடைமுறைப்படுத்தாமல், அதை தழுவி போகாமல் தாண்டி போய் அத்துமீறி உள்நோக்கத்தோடு எந்த ஒரு அதிகாரியும் எந்த தவறு செய்த எவர் மீதும் நடவடிக்கை, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல், விசாரிக்காமல், இயற்கை நீதிக்கு மாறாக நடவடிக்கை எடுப்பார்களானால் அந்த அதிகாரியை கண்டிப்பாக தண்டிக்க விடணும். இந்த பேப்பர் வந்து இந்த அதிகாரி தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கும். தவறான சிகிச்சை எப்படி இந்த அதிகாரி இந்த 4 சங்க மருத்துவ சங்கங்களா இருக்கு. ஆமா, அவங்க கூட வித்தவுட் ப்ராப்பர் என்கொயரி அப்ஸ்டேஷன் வாஸ் பிளேஸ்ட் அண்டர் சஸ்பென்ஷன் போட்டிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, ஒரு விசாரணை செய்யாம டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்படி சொல்லலாமா சார்? உங்க பார்வையில் தவறான சிகிச்சைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே போல தவறான நடவடிக்கைக்கு என்ன நடவடிக்கை? ஆமா, தவறு நடவடிக்கைக்கும் அந்த டாக்டர் மேல தப்பு இருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்கிற கரெக்ட் தான். ஆனா இந்த சட்டத்தை மீறி தவறு நடித்திருந்த அதிகாரிகள் என்ன நடக்கணும், நடவடிக்கை எடுக்கணுமா கொடுக்கூடாது? எடுக்கணும்ல, அப்படித்தான் செய்வாங்க. அதான் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ். மருத்துவ விதிகளுக்கு உட்பட்டு நடந்ததா என்பதை வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் மருத்துவத்துக்கு மட்டும் சொல்ல, இந்திய அரசியல் சட்டத்துல நீதி பாலங்களுக்கு முன்னால் அனைவரும் சமம். நீதி எப்படி செய்யணும்? தங்கு தடையின்றி, விருப்பு வெறுப்பின்றி, நீதிக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை மையப்படுத்தி அந்த வேத வாக்கை அனைவரும் கடைபிடித்து முறையான விசாரணை செய்ய வேண்டும். எடுத்தே கருத்து போனவன சஸ்பெண்ட் வந்து சட்டத்தை மீறி செய்யும். அப்படி செய்த அந்த அதிகாரியை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் இந்த மருத்துவ சங்கங்கள் போராடுகின்றன. அந்த போராட்டம் சரியென்று நான் சொல்றேன். தாமதிக்கப்பட்ட நீதி தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். அதே போல பார்த்தீங்கன்னா தாமதிக்கப்பட்ட விசாரணை இருக்குல்ல, அதுவும் வந்து ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். அதனால தான் வந்து தவறு செய்த அதிகாரிகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பலர் கூறுறாங்க. உங்களுடைய பார்வை சார்? சட்டத்தில் இடம் இல்லை. அது தாமதிக்கப்பட்ட நீதி அன்டியூ டிலே, டிலேடு ஜட்ஜிஸ் டிலேட் ஜட்ஜின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. அது வாஸ்தவம் தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி டிலே இல்லாமல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் 10 நாளைக்குள்ள நடவடிக்கை எடுங்க. இந்த டாக்டர் தவறு செஞ்சாங்கன்னா இன்னைக்கு நடவடிக்கை எடுத்து 10 நாள் கழிச்சு விசாரணை செய்ய நடவடிக்கை என்ன உங்களுக்கு தவறு இருக்காது? தவறான சிகிச்சையால் குழந்தை இறந்து போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து போராட்டக்காரர்கள் குவிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்க கேட்பதுன்னா உடனடி நடவடிக்கை கேட்குறாங்க. அப்போ வந்து 10 நாள் விசாரணை என்பது சாத்தியமாக தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க எடுத்து சொல்லணும். மக்கள் தானே, அவங்களுக்கு பொதுமக்கள் தானே, நமக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த அதாவது இதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் இருக்கு உலக ரீதியாக. அப்படின்னா இன்னொரு சொல்கிறேன், நான் ஒரு யூடியூப்பில் ஒரு நியூஸ் பார்த்தேன். கேரளாவில் கலெக்டராக இருக்கும்போது ஞான தேசியன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் ரீஜனல் படத்தில் டைரக்ட் கூட பண்ணார், ஞான ராஜசேகர். அவர் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு,
ஒரு மலைவாழ் மக்கள் அவர் கேரளாவில் இருக்கும்போது கலெக்டராக இருக்கும்போது ஒரு மலைவாழ் மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்குற விஷயத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து போராடாமல் எத்தனையோ காவல்துறை நடவடிக்கை எடுத்து நடக்க முடிக்காமல் அவங்கள சரி பண்ணவே முடியல. நான் அவங்ககிட்ட பேசி முதலமைச்சர் கூட சொன்னார் முடியவே முடியாத காரியம் சொன்னார். ஆனால் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நான் உட்காந்து எந்த போராட்டமும் பண்ணாமல் எந்த போலீஸும் மட்டும் எந்த துப்பாக்கியும் இல்லாமல் அவங்கள்ட்ட உட்காந்து பேசி சால்வ் பண்ணி அவங்கள ஒத்துக்க வச்சு அந்த இது பண்ணேன். முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றியாக இருந்தால் ஒரு பேட்டியில் அவர் யூடியூப்ல பார்த்தேன். இது போன்ற ஒரு இதுதான் வேணும் இந்த சிச்சுவேஷன் அவேர்னஸ். மக்கள் அது கொதித்து போயிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துகிட்டு நான் டாக்டர்கிட்ட சொல்லிக்கணும் சீரியஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, நான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஆனால் முறைப்படி நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உங்களுடைய நியாயத்தை சொல்லுங்கள். நியாயம் சரியாக இருந்தால் சஸ்பெண்ட் விலைக்கு கொள்ளப்படும், நியாயம் தரீங்கன்னா உங்களுக்கு சஸ்பெண்ட் தான் செய்யப்படும் அப்படின்னு இந்த பக்கம் பேசிட்டு அந்த பக்கம் பேசிட்டு நான் உங்கள்கிட்ட நான் சொல்லலாம், நீங்கள் படித்தவங்க பொதுமக்கள் சொல்ல முடியாது, அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய அஜிடேஷன் நியாயமாக இருக்கும், இப்போ நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும் ஒரு நிலையை உணர்ந்து, அதாவது ஜஸ்ட் ப்ரையாரிட்டி. எப்போதுமே நம்மகிட்ட ஒரு 100 இன்னைக்கு ஒரு 100 பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 101 ஆக்கக்கூடாது, 99 ஆகும். 100 பிரச்சனை இருந்தால் 99 ஆக்கிறது தான் நம்முடைய கடமை, 101 ஆக்கக்கூடாது. அப்போ இந்த 101 ஆக்காம 99க்கு என்ன பண்ணுறதுங்கிறது அந்த நேரத்தில் சிச்சுவேஷன் அவேர்னஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது. இப்போ இராணுவத்தில் போரிட்டு இருக்காங்க, இதே பெரிய லெஜெண்டாக போகும்போது டக்குன்னு நம்ம பின்வாங்கிட்டே வருவாங்க. அது தோக்கிறதுக்காக ஆட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி, வியூகம். பின்வாங்குவது என்றால் அந்த டைமில் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், சமயோசிதமாக எப்படி யோசித்து எப்படி போய் அட்டாக். அதே மாதிரி தான் அவங்க போனால் எடுத்த கவலையும் செய்யக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு இந்த டாக்டரையும் பார்த்துட்டு டாக்டர் இப்படி இருக்கு என்ன செய்யலாம் அந்த அசோசியேஷனை கொடுத்து செய்யலாம். அந்த பாதிக்கப்பட்ட நாங்கள் கொடுத்து இந்த மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, உங்கள் சைடு நியாயமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, நியாயமாக இருக்கலாம், நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லி ஒரு முடிவு கன்சிடர் எடுத்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் வந்தோடனே உடனே டக்குனு எனக்கு இந்த பவர் இருக்கு டக்குனு ஒரு சஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே நிற்கிறது, அதுக்கடுத்து அது உணர்றது இல்லை. சரி நம்ம செஞ்சுட்டோம் பாவம், அந்த டாக்டர் விசாரிக்கப்பா, விசாரிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க கீழே ஸ்டாஃப் அவங்க அதிகாரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு அவங்க விசாரியா சரி இருந்தால் அது ஒர்க் பண்ணிடுவோம், இல்லையா சரி ஓகே அவங்க தப்பு இருக்காங்க தண்டணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே அந்த நேரத்தில் அவங்க அவர் ஏதோ ஒரு பர்சனல் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, இப்போ முடிச்சுட்டோம். அதை பற்றி தப்பாக இருக்குன்னு அந்த லெட்டர் கொண்டு கொடுத்தா நீங்கள் எடுத்த நடவடிக்கை தப்புன்னு சொன்னால் கூட சில ஈகோ பிடிச்ச அதிகாரிகள் வந்து அதே தான் சேம் பண்ணுறாங்க. அப்போ எங்கே போய் நிற்கும், கோர்ட்டு தான் போகுது, நீதிமன்றத்தில் தான் நிதி வாங்கிருக்கு. இப்போ கோர்ட்டில் போய் நம்ம அலைஞ்சு நிதி வாங்க முடியும் இல்லையா, இதுதான். அதனால் எதையுமே இது கேரளாவில் என்னென்னா உலகத்தில் இது காரணமே என்ன அப்படின்னா பொதுமக்கள் என்றைக்கு கேள்வி கேட்க தெரிந்து கொண்டார்களோ சட்டத்தின்படி ராடா பண்ணுறது அது ஒரு வாரம் வந்து சொல்ல சட்டத்தின் மாட்சிமையை கையிலேந்தி கடைபிடித்து சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் ஒழுங்கை கடைபிடித்து தன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தன்னுடைய உரிமைகளை சட்ட ரீதியாக கேட்க தெரிந்து விட்டது என்று அந்த அதிகாரிக்கு தெரிந்துவிட்டால் அந்த அதிகாரி உசாராய்வாங்க. அதாவது ஏன் என்ற கேள்வி ஒவ்வொரு மக்களும் கேட்க தெரிந்து ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்னு உணர்ந்தாலே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சோதிச்சு. ஏன் கேரளாவில் எல்லாம் படிச்சவன் அவனுக்கு கேள்வி கேட்க தெரியும், இங்கே செய்கிறவங்க அங்கே செய்ய முடியாது. அதற்கு அதான் எல்லோரும் கேள்வி கேட்க தெரிய வேண்டும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டு சட்ட மணிக்கு ஒரு அதிகாரிகளை கொடுத்து சொல்லக்கூடாது. இந்த கம்ப்ளைண்ட் என்ன, இந்த குறை ஏன் நடக்கிறது, இது எதனால் நடக்கிறது, ஏன் காரணம், இதற்கு காரணம் என்ன, இதெல்லாம் அலசி ஆராய்ச்சி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு ஐயா எனக்கு இப்படி இருக்குது இதை நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டு செஞ்சு, ஏன்னா இந்த மாதிரி இது நடத்த வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம்ல அந்த கோரிக்கையை சட்டத்துக்கு சொல்லும்போது அந்த அதிகாரி யோசிப்போம், விவரம் தெரியுது, இந்த மக்களுக்கு விவரம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன எமோஷனல் மாப் சைக்காலஜியில் வந்து 10 பேருக்கு ஒன்று ஆகும் கட்ட போட்டோன்னா அந்த ஒரு பிரச்சனை ஆகிடுது. அப்போ அதிகாரி அந்த இடத்துல சமாதானப்படுத்துறது அவங்க இடத்துல வெளியே வர்றதுக்கு ஒரு தவறான முடிவு எடுத்துறாங்க. இதுக்கு தான் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கல்விக்கூடங்களில் பெற்றோர் ஆசிரியர்கள் அது கலந்தாய்வு கூட்டம் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள்
அதோடு கூடிய பொதுமக்களும் சேர்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இனிமேல் காலத்தில் அவசியமா? வெரி குட், கரெக்டாக இருக்கு. அதாவது இந்த இறால் வந்து இந்த காலகட்டத்தில் மக்களும் கல்வியை மற்றும் எல்லாம் கற்றுக்கிறதுனால அரசு மட்டுமே ஒரு மக்களுக்கு தாழ்ந்த திட்டங்களை திட்டுவதற்கு பதிலாக அந்த திட்டங்களை விரைவாக மக்களுக்கு சென்றடைய மக்களும் பங்களிக்க வேண்டும். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், மக்களும் அரசோடு இணைந்து அதிகாரிகளோடு இணைந்து மூவரும் ஒன்றாக கைகோர்த்து அந்த திட்டங்களை ஏற்றுக்கின்ற பொழுது சீக்கிரம் ஏற்றிடலாம். சீக்கிரம் அந்த பயனாளிக்கு போய் சேரும், மக்களுக்கு பிரயோஜனம், அதிகாரிகளுக்கும் நிம்மதி, ஆட்சியாளர்களுக்கும் பெருமை. ஆகவே இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் எல்லோரும் ஒரு பாசிட்டிவாக இருந்து யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பரந்த மனப்பான்மையில் நம்ம ஒரு ப்ராட் காஸ்மோபாலிட்டன் அவுட்லுக் இங்கிலீஷில் ஒரு பரந்த மனப்பான்மையில் தொலைநோக்கு பார்வையோடு செய்கிற பொழுது மக்களும் அதில் துணை இருக்கணும். நமக்கு என்ன கவர்மெண்ட் அவன் வேலைன்ட்டு போகக்கூடாது. நம்மளும் இந்த சிவிக் சென்ஸோட நம்மளும் பணியிருந்து அந்த அப்படி செய்கின்ற பொழுது சார் நீங்கள் பண்ணுறது தவறு சார், அதான் அதிகாரமாக பேசக்கூடாது சார், நாங்களும் மக்கள் பொதுமக்கள் நாங்களும் எங்களால் உதவி செய்யணும், ஆனால் நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யும் உங்கள் வேலையை செய்யுங்க. அதாவது இயற்கை சீற்றம் நடக்கிற பொழுது மீட்பு பணிகளில் பொதுமக்கள் எப்படி இணைந்து பண்றாங்களோ அதே போல ஒவ்வொரு அரசு திட்டங்களும் நடக்கிற பொழுது அரசு அதிகாரிகள், அரசு ஆட்சியாளர்கள், பொதுமக்களும் இணைந்து பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சால் இன்னும் சிறப்பாக. மிக்க நன்றி சார்.